ஹலோ, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா கோதுமை மாவில் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக 1 கப் மாவு, பிறகு தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கோம், பிறகு 1 கப் தண்ணீர். நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைறது மாதிரி பிசைய வேண்டும். கூட ஆயில் ஊற்ற வேண்டும். பிசைந்து 1 மணிக்கூர் வைத்திருக்க வேண்டும். அதன் பிறகு நாம் இடியப்பாச்சு அதை வைத்து நாம் பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவை எடுத்து அதுக்கு உள்ளே போட்டு நம்ம இடியப்பத்துக்கு எப்படி திருக்குவோமோ அதே மாதிரி திருக்க வேண்டும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்க வேண்டும். அதை சூடாக்கி நம்ம இந்த பிசைதது அதில் தான் போட வேண்டும். அது நல்லா வேக வைக்க வேண்டும். பிறகு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி கடுகு போட்டு பிறகு 3 உள்ளி, 2 கார்லிக் போட வேண்டும். அது நன்றாக வதங்கின பிறகு மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், நெக்ஸ்ட்டு 1 முட்டை ஆட் பண்ண வேண்டும். பிறகு பெருஞ்சீரகம் ஆட் பண்ண வேண்டும். நெக்ஸ்ட்டு நாம் வேக வைத்திருக்கும் கோதுமை மாவு நூடுல்ஸ் எடுத்து போட வேண்டும். இதில்